அனைவருக்கும் வணக்கம். நேற்று சட்டசபையினுடைய 2வது நாள் கூட்டத்தொடர் நடந்திருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவுக்கும் தவிகவுக்கும் பெரிய ஒரு ரகளையாக போயிட்டு, நீ வாடா போடா அப்படின்னு சொல்லி உரிமை எல்லாம் பேசி ஒரு கை வைக்கிற அளவுக்கு போயிருக்குது. வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அடி பேசிக்கிட்டே இருந்தா எப்பட்றா யார் பெரிய எது பெருசு அப்படின்னு சொல்லி அடித்து காட்டுங்கடா அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு கேவலமாக நடந்திருக்குது. என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நேற்று முதலமைச்சர் சட்டசபையில் ஒரு மேகதாது அணைக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு விவாதம் நடக்குது. இதில் திமுக சார்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுது தாவேக்கா ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடக்குது, அதுவும் முக்கியமாக உங்கள் கட்சிக்காரங்க தான் நிறைய செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு முதலமைச்சர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. அவர் வாய் திறந்து பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஐயோ என்னடா அது நம்மளை பற்றி கேட்குறாங்களே, யாரும் எழுதி கொடுத்து நம்ம இங்கே படிக்க முடியாது அப்படின்ட்டு யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி இவர் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த டைமில் ஆதவர்ஜுனா டக்குன்னு உள்ளே நீங்கள் எங்களை பற்றி பேசுகிறீங்களே, உங்கள் ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை நடக்கலையா, உங்கள் ஆட்சியில் விளாத்தி குளத்தில் பாலியல் வன்கொடுமை நடக்கலையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, ஐயோ எங்கள் முதல்வர் பேசினா என்ன நடக்கும் தெரியுமா, குளத்தூரில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, ஐயோ நாங்கள் பாலியல் வன்கொடுமை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நீ ஏயா குளத்தூர் பற்றி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, உடனே இவங்க சத்தம் போட, அவங்க சத்தம் போட, உடனே திமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் எந்திரிச்சு நிற்க, அதேமாதிரி தாவிக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எந்திரிச்சு நிற்க, இதில் பார்த்திங்கன்னா நம்ம ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தாமு அவர்கள் ஒரு படி மேலே போய் டக்குன்னு கெட்ட வார்த்தையை பேசிட்டு அப்படி, ஏன்னா அவங்க நிஜத்தில் இங்கே வெளியில் பேசுகிற மாதிரியே அங்கே பேசிட்டு அப்படி, உடனே இவங்க அவங்கள அடிக்க போய் பெரிய ஒரு ரகளையே நடந்திருக்குதுங்க. இதில் தான் நேற்று சட்டமன்றத்தினுடைய நேரலையை கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய லட்சணம் என்ன, நம்மளுடைய தொகுதி அமைச்சர், நம்ம தொகுதி எம்எல்ஏ மக்கள் பிரச்சனையை எப்படி பேசுகிறாங்க அப்படின்றத மக்கள் நேரடியாக பார்த்துடக்கூடாது. இவங்களுடைய லட்சணம் இப்படி இம்முட்டி கேவலமாக நடந்துக்கிறாங்களா அப்படின்றதுனால தாவேக்கா மேலே ஒரு தவறான அபிப்பிராயம் வந்துடும் மக்களுக்கு. அப்படின்றதுனால தான் நேற்று சட்டசபையினுடைய நேரலையை கட் பண்ணிட்டாங்க. இதுவே திமுகவே இந்த நிலைமைன்னா, இனிமேல் நாம் தமிழர் கட்சி உள்ளே போயிருந்தா, அண்ணன் சீமான் மட்டும் உள்ளே போயிருந்தாருன்னா ஒன்று முதலமைச்சரை வெளிநடப்பு செஞ்சுருப்பார், அந்த அளவுக்கு இருந்திருக்கும்.